டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பொண்டாட்டிங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க சார். அத்தனை பொண்டாட்டிங்களா? ஒரு மனைவி இந்துவா, ஒரு மனைவி முஸ்லீமா, ஒரு மனைவி கிறிஸ்டின்னா, நாலாவது மனைவி ஒரு பிராமண பொண்ணா? ஆமாம் சார். வீட்டில் என்ன சொன்னாங்க? வீட்டில் என்னது நார்மலாக என்ன சொல்லுவாங்க? காரி துப்பிருப்பாங்க. என்ன இதெல்லாம்? விஜய் இருக்கிறாரு, திரிஷா கட்சாங்க. எம்ஜிஆர் இருந்தாரு, ஜெயலலிதா கட்சிச்சு. அந்த அம்மாவும் கல்யாணம் பண்ணல, இந்த அம்மாவும் கல்யாணம் பண்ணல. அந்த அம்மா பிராமணன், இந்த அம்மா பிராமிச்சு. எனக்கு இருக்கு தலைவரா. நான் விளையாட்டா பேசுகிறேன். மானம் கட்டம், வெக்கம் கட்டம். யார் என்ன கேட்குறீங்க? அமித்ஷா சொல்லிட்டாரு, நடிகர் விஜய் அரசியல் களத்துக்கு வரணும், திமுக திராவிட கட்சியை முற்றிலுமா அகற்றணும், இந்துத்துவ கொள்கை இங்க வந்து முன்னிலைப்படுத்தணும். வேற வழி இல்லை நடிகர் விஜய். இல்ல நீங்க ஏற்கனவே பிஜேபியில் இருந்தீங்க. பிஜேபியில் இருந்தேன்னா அதில் வந்து எனக்கு வந்து சரி விடுங்க, அந்த சாக்கடை நமக்கு எதுக்கு? நான் என்ன சொல்றேன், அந்த மேட்டர் விட்டுருங்க. விஜயோட அப்பா எடப்பாடி வந்து எனக்கு அப்பா மாறினாரு. அவங்க அப்பாவுக்கு அப்பா அவன் எடப்பாடி. அன்னைக்கு அம்மா இருக்கும்போது கட்சி நீ ஆரம்பிச்சிருக்கலாம்ல. என்ன பண்ணிருப்பாங்க அம்மா? இப்போ ஆட்சி துறத்து அப்படி அடிச்சிருப்பாங்க. உதயநிதி வராருன்னா அவங்க தாத்தா வந்து களத்துல நின்றாரு, சிறைக்கு போனாரு, போராடினாரு, ஆர்ப்பாட்டம் பண்ணாரு, பல இன்னல் துன்பங்கள் அனுபவிச்சாரு. அவங்க அப்பா அனுபவிச்சது உதயநிதியை பார்த்தாரு, அதனால களத்துல வராரு. அவருக்கு தலையெழுத்து. விஜய்க்கு நான் தலையெழுத்தா? எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறீங்க? கட்சி ஆரம்பிச்சா மக்கள் முட்டாளா இருக்காங்க, ஓட்டு போடுவாங்க, சும்மா கையை அசைப்படும் வந்தாரு. அது எப்படி போடுவாங்க? போடுவாங்க. சொல்ல மக்கள் முட்டாள் கிடையாது. இவரு வேற, இவர் தலைவலியா இருக்கு எனக்கு. விஜய்க்கு எல்லாம் தெரியும், இந்த மக்களுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. இது முட்டாள் மக்களுங்க. நான் நடிகர் விஜய் நினைச்சுக்கங்க, இந்த மக்களுக்கு நான் நல்ல கருத்து சொல்ல, பெரியாரை பத்தி பேசல, காமராஜரை பத்தி பேசல, என்ன தலைவர்களை பத்தி நான் பேசல, எதுவுமே இந்த மக்களுக்கு நான் பண்ணல. சினிமாவில் நடிப்பேன், பாட்டில் தூக்குவேன், ஆபாசமா 2 ஆட்டம் போடுவேன், நடிகர்களை இடுப்பு கிள்வேன், ஏதாவது பண்ணிட்டு போயிடுவேன். இதை நம்பி வந்த கூட்டம் தானே இது. வச்சு நம்ம மேல விழுந்த கதையா இருக்குங்க. அவர் படத்தோட டிக்கெட் 1000 ரூபாய் 2000 ரூபாய் முன்னேற போகுது. என்னைக்காவது விஜய் தட்டி கட்டிக்கிறாரா? பசங்க பேனர் கட்டுறாங்களே, பாலாபிஷேகம் பண்றாங்களே, எத்தனை பேர் செத்துக்கிறாங்க. என்னைக்காவது விஜய் கண்டிச்சிருக்காரா? என்ன மாதிரி அரசியல் வரணும்? சின்ன பையன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, எவ்வளவு திமுரு, எவ்வளவு ஆணவம் பாத்தியா? திமுகவை அழிக்கிறோம் ஒழிக்கிறோம் சொன்னவெல்லாம் மண்ணோட மண்ணா போயிட்டான். செருப்பா லட்சியம் மாதிரி பேசுறீங்கப்பா. அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னாலும் விட மாட்டேன்றீங்க. இந்த மண்ணின் மக்களுக்காகவும் இந்த மண்ணிற்காகவும் நான் உழைக்கிறேன். கண்டிப்பா அதுக்காக நான் வரேன் அரசியலுக்கு. திராவிட கட்சி அழிக்கணும், திமுக அழிக்கணும், அதெல்லாம் எனக்கு கூப்பிடாதீங்க. கேடு கெட்ட வெக்க கெட்டவன் மானம் கெட்டவன் இல்லை. நான் இனதுரோகி இல்லை, நான் சீமானும் இல்லை. சீட்டிங் பண்ற நாய், அந்த நாயை பத்தி இப்ப பேச வேணாம். வணக்கம் நேர்களே, மை இந்தியா 24/7 தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர், தயாரிப்பாளர், மருத்துவர் டாக்டர் பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்கள் வந்துள்ளார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு சார். பொண்டாட்டிங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க சார். அத்தனை பொண்டாட்டிங்களா என்ன? இல்லை ஒரே பொண்டாட்டி தான் சார். சத்தியமா? சத்தியமா சார். ஏன்? ஏன்னா என்ன கேட்டேன்? டாக்டரா இருக்கிறீங்க, அரசியல்வாதியா இருக்கீங்க, தயாரிப்பாளராக இருக்கிறீங்க, இவ்வளவு பிஸியில் இருக்கிறீங்களே, ஒண்ணு முடியுதான்னு கேட்டேன் சார். பிஸியா இருக்கனால தான் ஒண்ணு. யாரோ 3ன்னு சொன்னாங்க உங்க கூட இருக்கிறவங்க. சொல்லுவாங்க சார். ஒரு மனைவி இந்துவா, ஒரு மனைவி முஸ்லீமா, ஒரு மனைவி கிறிஸ்டின்னா. அது படம் டைட்டில் எழுதியிருப்பாரு. 4வது மனைவி ஒரு பிராமண பொண்ணா. அடுத்த ஜென்மமா இருந்தா அப்படித்தான் சார் இருக்கு. இந்த ஜென்மம் இல்ல சார். பின்ன கூட இருக்கிற அப்படி சொன்னாரு. சும்மா உசு பேத்தி வர்றது சார். சத்தியம் பண்ணி சொன்னாரு. அவர் சத்தியம் தான் எடுக்கும். நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க. அவர் என்ன வடநாடு சாமியாரா சார் சத்தியம் பண்றதுக்கு? அதான் உங்க படத்துடைய தயாரிப்பாளர் தான். அதான் தெரியும் சார். அவர் இந்த மாதிரிலாம் சொல்லுவாரு. தெரியும்ல? ஆமாம், அவர் தான் சொல்லுவாருன்னு அதுவும் தெரியும். அப்படியே சொல்லிட்டாரு எல்லாமே. அப்படியே சார். போட்டோ எல்லாம் காமிச்சிட்டாரு. அதெல்லாம் வேணாம், போன்ல இருக்கு போட்டோ. அவர் காட்டுறதுக்கு ஒன்றும் விசேஷம் இல்லை. ஆமாம் சார். வனிதா தெரியல சார். அவங்க பாட்டு. வனிதா தெரியலையா? அவங்க பாட்டு அவங்க ஷூட்டிங் போயிட்டு இருக்காங்க சார். வனிதா ஞாபகம் இருக்கே இல்லையா? அந்த தாலி கட்டினீங்களே சார், அது படத்துக்கு சார். நானும் அதான் சொன்னேன். இப்பயே அவசரப்படுறீங்க. பிக்கப் படத்துக்கு பிக்கப் பண்ணீங்க. சும்மா தாலி அப்படி கயிறை வச்சு கட்டலாம் இல்லை சார். அது ட்விட்டர்ல போட்டது யாரு? அதெல்லாம் அவங்க தான் எல்லாமே போட்டு. வனிதா தான் சார். உங்க மேல ஒரு லவ் இருக்கு அவங்களுக்கு. ஏதோ ஒன்று போட்டால் தானே ப்ரொமோஷன் கிடைக்கும். வீட்டில் என்ன சொன்னாங்க? வீட்டில் என்னது நார்மலாக என்ன சொல்லுவாங்க? காரி துப்பிருப்பாங்க. என்ன இதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு தெரியும் சார். படத்தை தெரியுமா? தெரியும். ஆளுக்கு இப்போ நீங்களாம் இந்த மாதிரி பண்ணால் காரி துப்புவாங்க. நாங்களாம் பழகிட்டு இருக்கோம் உங்களுக்குலாம். பவர் ஸ்டார் எப்படி இருக்கு? உடம்பு எப்படி இருக்கு இப்போ? இப்போ நல்லா இருக்கு சார். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். மீண்டும் வந்துட்டீங்க இல்லையா? மீண்டும் வந்துட்டேன் சார். என்ன இப்போ நடிகர் விஜய் உங்களுக்கு நல்லா பழக்கமா? நல்லா தெரியும் சார். அவரை எப்படி எப்படி? ஏற்கனவே ஒரு திரையுலகத்தில் பார்த்துருக்குறேன்.
நேராக சந்திச்சிருக்கிறேன். ஒரு ஆடியோ லான்ச்சில் நான் பார்த்துருக்கேன். என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னொடனே தமிழ்நாட்டில் அரசியல் நிலவரம் மாறி போயிடுச்சு. அப்படியா சார்? பவர் ஸ்டார் ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு, இனிமேல் அவ்வளோதான் சொல்லிட்டு விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அப்போலாம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் இருந்தீங்க. நீங்கள் மறுபடியும் மீண்டு வந்துட்டீங்களா? வந்து அவர் நினைச்ச மாதிரி என்ன பண்ணிட்டீங்க, ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துட்டீங்க. ஆமாம் சார். இப்போ என்ன பிளான் உங்களுக்கு விஜய் எதிர்த்து? பிளான் ஒன்றும் இல்லை சார். அவர் வந்து நம்ம மாநாடு இதெல்லாம் போட்டு மீட்டிங்கில் பேசுகிறார், 2-3 மீட்டிங்லாம் பேசினார். அவர் பேசுகிற விதம் நாகரிகம் இல்லை, அதுதான் நான் வன்மையான. இல்லை, உங்களுக்கு விஜய் பழக்கமா த்ரிஷா பழக்கமா? த்ரிஷா எனக்கு தெரியும். ஒரு இதில் நாங்கள் நடிகர் சங்கம் ஒன்றும் வரதில் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அப்போ பக்கத்தில் என் பக்கத்தில் தான். அப்போ கேட்டாங்க, நீங்கள் போகிற சார்? ஆமாம்மா அப்படின்னா, சார் உங்கள் கூட ஒரு நாள் சரி ஒரு நாள் படத்தில் நடிக்கணும் தலைவா. ஐயோ, நான் வேறு ஒன்றுமே சொல்ல, படத்தில் நடிக்கணும்னு சொன்னாங்க. இப்போ நானும் ஒன்றுன்னு சொல்லி நீங்கள் இதுக்கு ஐயோன்றீங்க? அவங்க சொன்னாங்க சார். அவ்வளோ. அப்போ த்ரிஷா தெரியும். ஆமாம், த்ரிஷா. சரி, நீங்கள் ஏற்கனவே பாஜகவில் இருந்தீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் ஜெயிலில் இருந்தீங்க. இல்லை. சரி, இப்போ என்ன விஜய் என்ன பிரச்சனை? விஜய் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து மீட்டிங்கில் நாகரிகம்லாம் பேசியிருக்காரு. என்ன பேசினாரு? தமிழக அரசை நான் கலைக்கணும். என்ன பேசினார்ல விஜய்? சூப்பரா. நான் கெத்துப்பா டைலாக் அப்படியே பட்டு பேசினார் பாருங்களேன். அந்த ஸ்டைலு, அந்த பாடி லாங்குவேஜ். அவர் ஏற்கனவே பெரிய நடிகர் தானே, இவர் அதே மாதிரி பேச. இவர் நடிகர்னால ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்துடுறாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். விஜய் உங்க குடும்பம் தானே? ஆமாம், கிடைக்கும். அவருக்கு எதிராக பேசுறீங்க? அவர் என்னுடைய தம்பி தான், நான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் மேட நாகரிகம்னு ஒன்று இருக்குது. அந்த நாகரிகம் படி அவர் பேசணும் இல்லையா? நம்ம முதல்வர் பதவியாக இருக்கும்போது என்ன பேர் சொன்னாரோ அந்த பேரை முழுசாக சொல்லி அவர்களேன்னு அது வந்து தப்புதான். சின்ன பையனா இருந்துட்டு அந்த மாதிரி பேசலாமா? ஸ்டாலினோட ஆட்சி என்ன, அனுபவம் என்ன, அவருடைய நேற்று முளைச்ச காலானே இன்னைக்கு வந்துட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே தப்புதான் இல்லை? சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அதுதான் நான் வன்மையாக கேட்குறேன். அதெல்லாம் ஏங்க பேசுறீங்க? அதான் முதல்வரையும் சொல்லுங்க, தமிழக முதல்வரும் சொன்னா. ஒரு தேர்தலும் சந்திக்கல, அதுக்குள்ளே ஒரு திமிரு பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு 2 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளோ பேச்சு பேசுறது நாகரிகம் இல்லை. அதான் தான் நான் கேட்குறேன். மன்னராட்சி ஒழிகன்னா, இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி, இதை போய் மன்னராட்சின்னு எப்படி சொல்லலாம்? அப்படி இல்லை. விஜய் ஏன் சொல்கிறாருன்னா, அவர் திரைப்படத்துறையில் வரும்போது யாருடைய சப்போர்ட் இல்லாமல் தன்னிச்சையாக போராடி ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்லையும் போயிட்டு ஃபோட்டோ காமிச்சு கெஞ்சி கூத்தாடி கஷ்டப்பட்டு யாருடைய தயவு இல்லாமல் ஆதரவு இல்லாமல் தன்னிச்சையாக வந்தார். அதனால தான் அவருக்கு இந்த வாரிசு, இந்த குடும்பம், மன்னராட்சி இதெல்லாம் பிடிக்காது அவருக்கு. புரியுதுங்களா? அவர் யாருடைய உதவி இல்லாமல் வந்தார். எல்லாத்துக்கும் தெரியுமா? எனக்கும் இல்லை, மக்கள் பூரா தெரியும் அவர் யார் மூலிமா வந்தார், அறிமுகமானார், யாரால திரையுலகத்தில் வந்து பிரபலியமானார். அவர் தான். அப்புறம் எப்படி ஒரு உதயநிதியை திட்டுறாரு? அவங்க அப்பாவுடைய தயவில் வந்தாருன்னு. அப்போ இவரே அப்படி தானே வந்தார். ஆமாம். என்ன கார்புணர்ச்சின்னு தெரியல, அவர் தனிப்பட்ட முறையில் எதுவும் பாதிச்சிருக்காரா, ஏன் இப்படி பண்ணுறாருன்னு எனக்கே ஒன்றும் புரியல. ஏன்னா நான் வந்து அவர் கூட ஒரு ஆடியோ லான்ச்சில் என்கிட்ட நல்ல பிரியமாக பேசினார். ஆனால் என்னென்னா, நீங்கள் ஷூட்டிங் பார்த்தா பயங்கரமாக ஜாலியாக இருக்குமாம்ல. சந்தானம் ஜாலியான கமெண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப வேறு எதுவும் இல்லையே? வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஷூட்டிங்கில் என்ன பண்ண முடியும்? ஷூட்டிங்கில் சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருப்போம். அதுதான் சொன்னார். சொல்லிவிட்டு இந்த மாதிரி உலகம் பூரா எனக்கு ஃபேன்னா, எங்கள் வீட்டில் என் பையன் உங்கள் ஃபேன்னா, தீவிர ஃபேன்னா அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம் தம்பின்னா. அப்புறம் ஸ்டேஜில் வந்து அவரை பற்றி தான் புகழ்ந்து பேசினாங்க. அப்போ கூப்பிட்டு மைக்கில் சொன்னார், பௌரனாவை பற்றி புகழ்ந்து பேசுங்க அப்படின்னாரு. நான் அப்போ பார்த்த விஜய் இப்போ பார்த்த விஜய் நிறைய வித்தியாசமாக இருக்குது. அதான் ஏன் இந்த மாற்றம்? இவருக்கு பின்னால் யார்? என்ன வித்தியாசம்னா பேச்சு தோரணை, அந்த ஒரு அதிகாரம், அந்த ஆணவம் அந்த ஸ்டைல் வந்துட்டார். கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துல இவ்வளோ இது பண்ணுறாரு. இன்னும் 5 வருஷம் இன்னும் எலெக்ஷனில் ஜெயிச்சா எப்படி இருப்பார் என்னன்னு தெரியல. அதனால் வந்து இதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவங்க அப்பாவே முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி தயவால தான் வந்தார். ஆமாம். நிறைய படம் எடுத்துக்கிறாரு. ஆமாம். எம்ஜிஆர் வந்து கருணாநிதி அவர்களை கைது பண்ணும்போது அவங்க அப்பா நீதிக்கு தண்டனை படம் எடுத்தவர். ஆமாம். திமுகவுடைய பக்க ஆதரவாளர். ஆமாம். அப்ப எப்படி புள்ள இப்படி? அதான் என்னன்னு தெரியல. எனக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது. பிஜேபிக்கு திமுக பிடிக்காது, கருணாநிதி பிடிக்காது, ஸ்டாலின் பிடிக்காது, உதயநிதி பிடிக்காது. ஆமாம். நாம் தமிழ் கட்சி சீமானுக்கு கருணாநிதி பிடிக்காது, ஸ்டாலின் பிடிக்காது, உதயநிதி பிடிக்காது. ஆமாம். விஜய்க்கு கருணாநிதி பிடிக்காது, ஸ்டாலின் பிடிக்காது, உதயநிதி பிடிக்காது. ஆமாம். 3 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க பாருங்களேன். ஆமாம். அது ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு. ஆமாம். நீங்க எதுக்கு ஜோசப் விஜய்ன்னு சொல்றீங்க? அவருடைய முழு பேர் ஜோசப் விஜய். ஆமாம். நடிகர் விஜய் விட இப்போ அரசியல் தலைவர் ஆகிட்டார்ல, அப்போ ஜோசப் விஜய் தானே சொன்னான்.
அவன் கிறிஸ்டின் இல்லை? ஜோசப்னா கிறிஸ்டின் தான், கிறிஸ்டின் தானே? கிறிஸ்டின் தான் நினைக்கிறேன். பட் அவங்க அப்பாவும் அம்மாவும் கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க. அது போகலாம் சார், எந்த மதமாக இருந்தாங்க, கடவுள் எல்லாம் ஒன்று தானே சார். ஐயோ, சர்ச்சுக்கு போயிட்டு கோயில் போனால் பரவாயில்ல, சர்ச்சுக்கே போகிறது இல்லையே. அப்படியா சார்? அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் இப்போ கூட சாய்பாபா கோயில் போனாங்க இந்த கட்சி ஆரம்பித்த பிறகு. முன்னெல்லாம் அவங்க கோயிலுக்கு போனால் இந்த விஷயம் வெளியே வராது, இப்போ எல்லாமே வருது வெளியே. இல்லை, இப்போ வருது. சரி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஜோசப் விஜய் கட்சி ஆரம்பிச்சது? ஒரு பக்கம் வந்து நல்லதாக இருந்தாலும் மறுபக்கம் இந்த மாதிரி வந்து எடுத்து ஏதோ சந்தேகம் இருக்குல்ல உங்களுக்கு? சந்தேகம் இருக்குல்ல? சந்தேகம் எனக்கு நிறைய இருக்கு. எதுக்கு இருக்குன்னா, அதாவது தன்னுடைய கட்சி வளர்றதுக்கு மக்கள்கிட்ட நம்ம என்ன செய்யணும், இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு, இதுக்கு மேலே என்ன செய்யணும் நம்ம அப்படிங்கிறத நம்ம வந்து மக்கள் முன்னிலையில் வைக்கணும். 4 வருஷம் என்ன செஞ்சுருக்காங்க, இனிமேல் என்ன செய்ய போகிறாங்கிற அதில் குறை இருந்தால் சொல்லணும். ஒன்றுமே இல்லாமல் நான் திமுக அழிச்சிருவேன்றார். அதெல்லாம் இவர் வந்து சொல்கிறதெல்லாம் சும்மா டைலாக். இதெல்லாம் எனக்கு விஜய் வருவார், பொதுப்படியாக இருப்பார், ஒரு மாற்று இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பாஜக என்ன நினைக்கிறாங்களோ அதே அவரும் சொல்கிறாரு. ஆமாம். தீமான் என்ன சொல்கிறாரோ அதுதான் அவரும் சொல்கிறாரு. ஆமாம். அதாவது நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொன்னால் பரவாயில்ல, திமுக அழிப்பேன்றார். அதுதான் அந்த இடம் தான் எனக்கு, அந்த இடம் தான் இல்லை. ஆமாம், அது சொல்லக்கூடாதுல்ல. யாரையும் அழிக்க முடியாது, கடவுள் பார்த்தா எதுவுமே செய்ய முடியும். இல்லை, அப்படி சொன்னவங்களாம் அழிஞ்சு போயிட்டாங்க. அது தெரியுங்களா உங்களுக்கு? திமுக அழிப்பேன்னு சொன்னவங்களாம் அழிஞ்சு போயிட்டாங்க. திமுகவில் வந்து கலைஞரும் இப்போ இருக்கிற நம்ம சிஎம் ஸ்டாலின் சாரும் எத்தனையோ நடிகரை பார்த்துருக்காங்க. வந்த நடிகர் கட்சி ஆரம்பித்த பூரா அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க, எடுத்தவங்க பூரா ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ ஒரு புதுசாக வந்திருக்காரு. சரிங்களா? அது மாதிரி வார்த்தை சொல்லக்கூடாது. ஏன்னா மக்கள் மத்தியில் அது வந்து ரசிகர்கள் வேணால் ரசிப்பாங்க இல்லையா, பொது மக்கள் வாக்காளர்கள் ரசிக்க மாட்டாங்க. ரசிகர்கள் வேறு, வாக்காளர் வேறு. நடிகர் விஜய் எதிர்த்து நான் போட்டிடுவேன்றீங்க, சும்மா காமெடியா? இல்லை, நிஜமாவே எடுத்து போட்டிடலான்னு இருக்கு. ஏன் என்ன அவர் இந்த மாதிரிலாம் பேசுறாரு, இவரை கேட்கறதுக்கு யாருமே இல்லை, அவர் வாட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. இல்லை, நானே நினைப்பேன் விஜய்க்கு ஏற்ற ஆள் இல்லையே யாரும் பேசுறதுக்கு, அவருக்கு ஏற்ற மாதிரி தகுதியான ஆட்கள் ஒருத்தர் வேணுமே நினைச்சேன். கரெக்டாக வந்துட்டீங்க. இப்போதான் அரசியல் கிழமை டஃப்பாக இருக்கு, விஜய்க்கு போட்டியாக கரெக்டாக இருக்கிறீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஏன்னா தட்டி கேட்கணும் இல்லையா? விஜய் வந்து பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுகிறார். இல்லை, பாதுகாப்பு பற்றி பேசுகிறார், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த பாதுகாப்பு வந்து ஏற்கனவே இப்போ ஆளுங்க அரசாங்கம் கோவா சொல்றீங்க? இல்லை, கோவாவா? அவரு கோவா போயிட்டு வருவார். அவர் போகிறதுக்கு என்ன, தனி பிளேட்டை பிடிச்சி போவார், அதெல்லாம் வேற. தனி ஃப்ளைட்டா? ஆமாம், தனி பிளேட்டில் தான் போயிருக்காரு. கோவாக்கா? ஆமாம், கோவா. ஏன்? கீர்த்தி சுரேஷ் ஃபங்க்ஷன் போனார். யார் போனாங்க கல்யாணத்துக்கு? அதான் திரிஷா அம்மா கூட போனாங்க. திரிஷா அம்மாவா? ஆமாம். பாவிகள, ஏற்கனவே ஒரு அம்மா சின்னம்மா போதாதுன்னு எனக்கு அப்பயே சொன்னார் ஒருத்தர். விஜய் இருக்கிறாரு, எம்ஜிஆர் இருந்தாரு, ஜெயலலிதா கட்சிச்சு, இந்த அம்மாவுக்கு திரிஷா கட்சாங்க. அந்த அம்மா பிராமணன், இந்த அம்மா பிராமிச்சு. அந்த அம்மாவும் கல்யாணம் பண்ணல, இந்த அம்மாவும் கல்யாணம் பண்ணல. ஆமாம் சார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதனால தான் அவர் என்ன பண்ணாரு, திரிஷாவை கூட தனி ஃபிளைட்ல போனார். புரியுதுங்களா? சரி சார். அதனால தான் திரிஷா கூட தனி ஃபிளைட்ல போனார். அந்த அளவு தமிழ்நாடு கெட்டிருக்குன்றார். சரி, அப்படி கூட்டி போனா அது பாதுகாப்பா? ஓ, இவர் வந்து தனி ஃபிளைட்ல கூண்டு போயிட்டு தமிழக அரசுக்கு புரிய வைக்கிறாரு. கரெக்டா? ஆமா. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதனால திரிஷாவை வந்து தனி ஃபிளைட். தமிழ்நாட்டில் பாதுகாப்பு நிறைய இருக்கு, பாதுகாப்பு இல்லைன்னு இல்லை, அவருடைய பாதுகாப்புக்கு கூட கூட்டிட்டு போயிட்டு கூட்டு வர்றாரு. அதனால தலைவரே, நான் என்ன சொல்றேன், அந்த மேட்டர் விட்டுருங்க. இதுக்கு அது மேட்டரா? ஆமா. எது தலைவரே மேட்டர்ன்றீங்க? ஐயோ சாமி, என்ன மன்னிச்சுங்க. இல்லை, விஜய்க்கு ரசிகர்கள் கூட்டம் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. எனக்கு இருக்குது தலைவரே, எனக்கு இருக்குது. அவருக்கு எந்த அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு ஈக்குவலாக எனக்கு இருக்குது. இப்போ கூப்பிட்டா சென்னையில் இன்றைக்கி 1 லட்சம் பேர்னால வந்து நிற்பாங்க. ஆமாம், அதுக்கு தகுந்த ஏற்பாடு பண்ணுறதுக்கு யாராவது செலவு பண்ணுறதுக்கு யாராவது தயாராக இருந்தால் நான் கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். செலவு பண்ணல? ஆமாம், அதுக்கு தகுந்த ஈக்குவலாக நான் ஆளை கொடுக்க சொல்லுவேன். 1 லட்சம் பேர் வரணும்னா எவ்வளோ ஆகும்? சாப்பாடு, பாட்டில், பிரியாணி, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. மக்கள் நான் கூப்பிட்டா என்னுடைய ரசிகர்கள் வந்து அன்புக்காக ஓடி வருவாங்க. படத்தில் காமெடி பண்ணுவீங்க, இப்போ நிஜத்தில் காமெடி பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். விஜய் எதிர்த்து நிற்கிறேன்றீங்களா? இது காமெடி தானே? இது சீரியஸ்? இல்லை, சீரியஸ் தான். சும்மா விளையாட்டுக்காக சொல்லலாம் சொல்லி இவ்வளோ ப்ரெஸ் முன்னாடி இவ்வளோ பப்ளிக்கில் எத்தனையோ யூடியூப் சேனல்லாம் பேட்டி கொடுத்துட்ருக்கேன். நான் விளையாட்டாக பேசுகிறேன், சீரியஸாக தான் சொல்கிறேன். அவர் ஏற்று தான் நான் நிற்கிறேன். அவர் எந்த தொழில்னா நான் நிற்பேன். இல்லை, தெரியும் எனக்கு, நீங்கள் பயங்கர உஷாரன். ஏற்கனவே உங்களை நீங்களே கிட்னாப் பண்ணிட்டீங்களா ஒரு மாதிரி ஞாபகம் இருக்கா? நான்லாம் கிட்னாப் இல்லை, என்ன ஒருத்தர் கிட்னாப் பண்ணானு. அப்படியா? ஆமாம், என்னை கிட்னாப் பண்ண ஒரு லேடி. உங்கள் கூட இருந்தவர் யாரோ சொன்னார், தலைவர் வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி மேட்ரு அவங்க ஒய்ஃப்ட்ட கையெழுத்து கேட்டாங்க, கையெழுத்து போடல. தலைவர் யோசிச்சு பார்த்தாரு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு, நம்மளே ஆளுங்களை வச்சு நம்மளே கிட்னாப் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கு நான் வீட்டில் வாங்கிடுவேன். இது எதுக்கு மலை மேலே கூட்டி போய் வீட்டில் வாங்கினா அடி வாங்கணும், நம்ம இதுக்காக அடி வாங்கணும். அது பாவம் இல்லையா? இங்கேருந்து மலை மேலே கூட்டி போனால் எனக்கு என்ன இதா நேரத்தை காலத்தை வேஸ்ட். ஆனால் மோசமானவங்க கூட இருக்கிறவங்க இல்லை. பவர் ஸ்டார் வந்துட்டு ஹோட்டல் போனார், கிட்னாப் பண்ணிட்டு கூண்டு போயிட்டாங்க ஊட்டிக்கு. குழுன்னு ஊட்டி கூண்டு போயிட்டாங்களா? ஊட்டி கூண்டு போயிட்ட பிறகு இந்த மேட்ரு எப்படியோ வந்துட்டு வீட்டுக்கு எப்படி தெரிய போச்சு? வீட்டுக்குன்னா அங்கேருந்து நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க, அவங்க ஃபோன் பண்ணி பேசுகிறானுங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிறோம், நீங்கள் வந்து டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து கையெழுத்து வாங்கி இது பண்ணுங்க. என்ன டாக்குமெண்ட்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அந்த மேட்டர் விட்டுருங்க.
அதெல்லாம் பேச நீங்களே கிட்னாப் பண்ண மாதிரி ஏன் தடுமாறுறீங்க? நான் கிட்னாப் அப்புறம் என்ன உங்களை நீங்களே கிட்னாப் பண்ணீங்க? இல்ல நான் பண்ணல. நீங்க ஹோட்டல் போனீங்க, அந்த ஆள் வந்தான், உங்களை கூண்டு போனா, இங்க இருந்து கோயம்புத்தூர் போனா, கோயம்புத்தூர் போயிட்டு ஊட்டி கூண்டு போயிட்டான். ஊட்டிக்குள்ள போனோடனே உங்க ஒய்ஃப் நம்பர் நீங்க கொடுத்தீங்க, ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்றான், இந்த மாதிரி உங்க வீட்டுக்காரர் இங்க இருக்கிறாரு, இந்த மாதிரி பத்திரத்தை கையெழுத்து போட்டா வீட்டுக்காரர் விடுவேன்னு சொல்றாங்க. இந்த மேட்டர் தெரிஞ்சவொடனே ஒய்ஃப் என்ன பண்றாங்க, மீடியாவில் சொல்லிடுறாங்க. உங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு போச்சு, அதெல்லாம் தப்பு. இல்ல நான் உங்களை சொல்லுங்க. இல்ல சொல்றாங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நீங்க இப்படி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நான் இப்ப சொல்லும் போது நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. உங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இந்த மேட்டர்ன்னு சொன்னோன்னே நீங்க நினைச்சிட்டீங்க உங்க ஒய்ஃபுக்கு நீங்க தான் உங்களை நீங்களே கிட்னாப் பண்ணி நீங்க நம்பரை கொடுத்து அந்த கிட்னாப்பர் வந்து ஃபோன் பண்ணி உன் புருஷனை கிட்னாப் பண்ணிட்ட சொன்ன மாதிரியும் நான் சொன்ன மாதிரியும் நீங்க நினைச்சிட்டீங்க. ஆனா அது அப்படி இல்லை, அவனா ஃபோன் பண்ணது. கரெக்டா? அதாவது கிட்னாப் பண்ணவங்க தான் ஃபோன் பண்ணாங்க. நானா தானே சொல்றேன், அதான் அவங்க தான் ஃபோன் பண்ணாங்க. உங்களை நீங்க என்ன தலைவரே, நான் என்ன சொல்றேன், இல்ல உங்களை நீங்க கிட்னாப் பண்ண தலைவரே. நீங்க போனீங்க ஊட்டிக்கு போயிட்டு நீங்க ஃபோன் நம்பர் கொடுத்து என் பொண்டாட்டிட்ட கேளு, அப்பதான் வருவா, அப்பதான் கையெழுத்து போடுவான்னு சொல்லி நீங்க கொடுத்து அவன் ஃபோன் பண்ணி உங்க ஒய்ஃப்ட்ட சொன்ன மாதிரியும் உங்க ஒய்ஃப் தெரிஞ்சு இதை கேப் மாதிரி நல்ல மாதிரி வேலை என் புருஷன் தான் செய்வான்னு தெரிஞ்சு அவங்க பிரஸ்ல சொன்ன மாதிரியும், பிரஸ்ல சொன்னது மட்டும் இல்லாம அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி என் வீட்டுக்காரன் மோசமானவன், இவன் தான் செட்டப் பண்ணிக்கிறான் கையெழுத்து போடுறதுக்கு, நீங்க அதை உடனே கையெழுத்து போட ஒத்துக்காதீங்கன்னு சொல்லி அங்க ஒரு செக் வச்ச மாதிரியும் அப்படி நினைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் போய் நீங்களா எல்லாத்தையும் கேள்வி கேட்டு நீ ஐயோ என்ன ஒரு 4 பேர் இங்க இருந்து கடத்தி கொண்டு போறாங்க, கத்தி போறா ஊட்டி கொண்டு போயிருக்கான், வேற எங்காவது கொண்டு போனால எங்க ப்ராப்பர்ட்டி இருக்கு அங்க எழுதி வாங்குறது தானே கூட்டி போவானுங்க. இதுதான் இந்த கம்நாட்டி பசங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா கரெக்டா ஊட்டி கொண்டு போயிருக்காங்க, ஊட்டில தான் ப்ராப்பர்ட்டி இருக்கு, இந்த ஆள் பிளான் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அந்த மேட்டருக்கு நான் இப்ப பேச இங்க நானா தான் சொல்ல வந்தேன். நீங்க தான் இப்ப என்டர் ஆயிட்டீங்க. நான் வந்த மேட்டர் வேற. இல்ல எனக்கு அதுக்கு இல்ல, ஒரு அப்பாவி உங்க கொண்டு போய் கிட்னாப் பண்ணிட்டாங்களே, எப்படி தப்பிச்சு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்க கேட்டேன். ஏங்க அதெல்லாம் நான் இல்ல அடிக்கலாம் இல்ல அது எப்படி அடிப்பாங்க? நம்பால எப்படி நம்மள அடிப்பாங்க? சும்மா துப்பாக்கி எடுத்து காட்டினானுங்க, கத்தி எடுத்து காட்டினானுங்க. ஆனால் அதுக்கெல்லாம் பயப்பில்லை, குத்துறா பார்த்துக்கலான்னு சொன்னேன். அதாவது நான் தான் கடத்தினேங்கிறது பொய்ங்கிறது தெரியும். நீங்க தான் கடத்துனீங்களா? இது உண்மை. கடத்தினதா? இல்ல இல்ல சரி, அதெல்லாம் விட்டுங்க. இப்போ எதுக்கு இந்த விஷயம்லாம் இப்போ நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க? அது முடிஞ்சு போன விஷயம். அது ஏங்க நான் தான் வேணாங்கிற, சும்மா நீங்க பேசிக்கிட்டு அப்புறம் முடிஞ்சு போன விஷயங்கிறீங்க. பாசிசம் பாயாசம்ன்றாரு விஜய். திராவிட கட்சியை பார்த்தோம் பாசிசம் பாயாசம்ன்றாரு. அதான் சொல்லல, அவருக்கு வந்து அரசியல் தெரியல, தெரியாம பேசுறாரு. அவர் வந்து ஹோட்டல் கடையில் எதுவும் ஹோட்டல் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அடிக்கடி எங்கே போனாலும் பாயாசம் அவர் ரொம்ப பிடிக்கும் போல. மன்னராட்சின்றாரு படத்தில் டைலாக் மாதிரி பேசுறாரு, மன்னராட்சி ஒழியணும். ஏன் அதுக்கே உங்களுக்கு கோவம் வருது? எங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி மக்களாட்சி தானாங்க. 40 MP மேலே கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் தானே ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அதை விட்டு எதுக்கு அந்த மாதிரி சொல்றாரு? நடிகர்களை நம்பி ரசிகர்கள் ஓட்டு போடுறதும் பொதுமக்கள் ஓட்டு போடுறதும் நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அறியாமையா அறிவுடைமையா? அதான் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நடிகரை நம்பி போனா நிஜத்துல இருப்பாரு, ஹீரோ மாதிரி இருப்பாரு, நிஜத்துல அப்படி இருப்பாரு நம்பி தான் ஓட்டு போடுறாங்க. புரட்சித் தலைவர் அதே மாதிரி தான் இருந்தாரு, நடந்து மக்களுக்கு நல்லது பண்ணாரு. அது மாதிரி அந்த வரிசையில் யார் வராங்களோ அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சு தான் இப்போ நம்புறாங்க. ஆனா இவர் அப்படி இல்லை. ஆமா ஆமா ஆமா. எம்ஜிஆர்ட்ட ஒரு புரட்சி இருந்துச்சு, ஏழை எளிய மக்களுக்காக உதவுனாரு. அதே மாதிரி கலைத்துறையில திரைப்படத்துறையில சக நடிகர்களுக்கும் உதவுனாரு. அந்த மாதிரி விஜய் இருக்காரா? கலைத்துறையில யாருக்கும் செஞ்சதா சரித்திரம் இல்லை. எனக்கு உங்கள்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? உண்மை பேசுறது. கண்டிப்பா உண்மைதான் நம்ம பேசணும். உங்க துறையே இருந்தாலும் உண்மை பேசுறீங்க சார். நான் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்து கூட எந்த ஒரு நடிகரோ, எந்த ஒரு ப்ரொடியூசரோ, எந்த ஒரு டைரக்டரோ என்னை வந்து பார்க்கல. ஒரு ஆள் கூட என்னை வந்து பார்க்கல. நான் ஒரு காலம் அப்படி இறந்துருந்தா கூட யாரும் வந்திருக்க மாட்டாங்க. சந்தானம் வரல. இல்ல நடிகர் விஜய் வந்துட்டு பொதுமக்களுக்காக கட்சி ஆரம்பிக்கிறேன்றாரு. அவரு கலைத்துறையில் இருக்கும்போது கலைத்துறையில் பல பாதிப்புகள் இருக்கு, பல வறுமை இருக்கு, ஏழ்மை இருக்கு, ரவுடிசம் இருக்கு, அத்துமீறல் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதெல்லாம் விஜய் தட்டி கேட்டிருக்கிறாரா? இதெல்லாம் உதவி இருக்கிறாரா? இல்ல அங்க அந்த மாதிரி நடந்திருக்கிறாரா? டெக்னீஷியன் யாருக்குமே உதவி பண்ணல. நலிந்த நடிகர் நாடகருக்கு ஒரு உதவி பண்ணல, எதுவுமே பண்ணல. கேட்டால் நான் 300 கோடி சம்பளம் வாங்கினா அதை உதறி விட்டு நான் வந்திருக்கேன், அரசியலுக்கு வந்திருக்கேன், உச்சத்துலேருந்து நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. எதுக்கு உச்சத்துலேருந்து வர்றாரு? யார் வர சொன்னா? அவராக வந்து ஏன் அப்படி பில்டப் கொடுக்குறாரு? அதாவது தன்னுடைய ரசிகர்கள் நடிகர் விஜயை ரசிக்கிறாங்க, அந்த ரசிகர்களை பணையமா வச்சு அரசியலுக்கு வந்துட்டு தான் ஆதாயம் அடையணும்னு பயன்படுத்தாது. கரெக்டா? ஆமாம் சார். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதை எதிர்பார்க்கல, அது வேணான்ட்டாரு. கண்டிப்பாக. இப்போ நீங்க உண்மை பேசுறீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் உங்களுக்கு கேட்குறேன். உண்மை பேசுறவங்க உயர்வான மனிதன், அந்த அடிப்படையில் தான் உங்களை பார்க்குறேன், அதனால தான் கூப்பிட்டுருக்கேன். கலைத்துறையில் கருப்பு பணம் ஊடுருவுது இல்லையா? கண்டிப்பாக சார். இப்போ ஊடுருவுதுன்னா, இப்போ நான் ஒரு பெரிய நடிகர், நீங்கள் தயாரிப்பாளர், எப்படி பேசுவோம் நம்ம டீலிங்? டீலிங் எப்படி பேசுவாங்க? நம்ம யாரையும் குறிப்பிட்டு தேவையில்லை, பொதுவாக ஒயிட் இவ்வளோ அமௌண்ட் தரோம், பிளாக் இவ்வளோ தரோம். ஓ அப்படியா? இப்போ கேளுங்க, நீங்கள் வந்து கோட் படத்துடைய தயாரிப்பாளர், நான் படத்துடைய ஹீரோ, நீங்கள் படத்துடைய தயாரிப்பு, கோட் படத்துடைய தயாரிப்பாளர். இப்போ நம்ம 2 பேரும் பேசுகிறோம், எனக்கு சம்பளம் 300 கோடி உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்கன்னா, எனக்கு 50-50 கொடுங்க, 150 ஒயிட் கொடுங்க, 150 பிளாக் கொடுங்க.
அப்படிதான் வாங்குவோம். அதுக்கு ஜிஎஸ்டி டாக்ஸ் வரல 150 கோடிக்கு. ஆமாம், அது ஹீரோ போடுவாரா இல்லை ப்ரொடியூசரே போடணுமா? ப்ரொடியூசர் தான். 150 கோடி நீங்கள் கொடுப்பீங்க, அதுவும் நான் வாங்கிக்குவேன், அதுக்கு டாக்ஸும் உங்கள் தலைமையில் போட்டு முறகா அரைப்பேன். ஆமாம் இல்லைங்க, அப்போ தயாரிப்பாளருங்க பாவம் இல்லை? பாவம் தாங்க, அவங்க பாவம் கடை மட்டும் தான் வாங்குறாங்க. அப்படி தான் நடுத்தரில் வந்தீங்க நீங்கள். இப்போ எப்படி இருந்தீங்க முன்ன? ஆமாம் ஆமாம் ஆமாம், நம்பி தானே ஏமாந்தீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி, இப்போ பணத்துக்கு 150 கோடி வாங்கிடுறேன், பிளாக் மணி. ஒயிட்டில் வந்து 150 கோடி வாங்கிடுவேன். இந்த ஒயிட்டில் 150 கோடி வாங்குறேன்ல, எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும், என்ன பண்ணணும் அதுக்கு? அதுதான் ஐடியில் இன்கம் டேக்ஸ் கட்டிடுறோம்ல 150 கோடிக்கு. அது கட்டிடுறேன், மீதி 150 கோடிக்கு அது ஏதாவது கணக்கு காட்டிக்க வேண்டியதான். நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் பொருளாதாரம் எக்கனாமிக் எல்லாம் கரெக்டாக பேசுவீங்க. அப்படியா சார்? வாரிசுன்னு ஒரு படம் தவிர நீங்கள் தயாரிப்பாளர், நான் நடிக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்க. நம்ம 2 பேரும் 300 கோடி பேசுகிறோம், இல்லை ஒரு 500 கோடி பேசுகிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்டாருக்கு வர வருமானத்தில் 50-50யா இல்லை சேலரியா? இல்லை, இப்போல்லாம் வந்து ப்ராஃபிட்டில் ஒரு ஷேர் கேட்குறாங்க. ஒரு ஷேரு, சேலரி தனி. சேலரி தானே, கொஞ்சம் சேலரி ஷேர். சரி, 20% ஷேர் படத்தில் வர வருமானத்தில் கொடுத்துருங்க. 300 கோடி பேசுகிறோம், 150 கோடி பிளாக் மணி கொடுத்துருவீங்க, 150 கோடி ஒயிட் மணி கொடுத்துருவீங்க. 150 கோடி ஒயிட் மணி கொடுத்துட்டு அதுக்கு டேக்ஸும் நீங்கள் தயாரிப்பாளர் நீங்கள் தான் கட்ட போகிறீங்க. ஆமாம். இந்த 150 கோடி கேஷாக குடிப்பீங்களா, லிக்விடாக குடிப்பீங்களா, இல்லை ப்ராப்பர்ட்டியாக குடிப்பீங்களா, எப்படி குடிப்பீங்க? அது அவங்க சூழ்நிலை, ப்ரொடியூசருடைய சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. அது என்னென்ன ஆப்ஷன் இருக்குது சொல்லுங்கள். கணக்குன்னா வேறு ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த மாதிரி இதில் வந்து காட்ட வேண்டியதான். அந்த மாதிரி கணக்கு காட்ட வேண்டியதான். இந்த இதில் பிஸ்னஸ் ஷேராக இருக்கார், பார்ட்னரு, அப்படி இப்படி காட்டுவாங்க. அது கணக்கு காட்டு தான் ஆடிட்டு இருக்கிறாங்களே. கருப்பு பணம் திரைத்துறையில் இருக்குது, இதை பற்றியெல்லாம் விஜய் பேசுறதில்லை, அந்த அளவுக்குலாம் தூய்மையாக நடந்து கொண்டதில்லை. கரெக்டாக? கண்டிப்பாக கண்டிப்பாக. கலைத்துறையிலையும் ஊழல் இருக்குது, கலைத்துறையிலையும் கருப்பு பணம் வாங்குறாங்க, கலைத்துறையிலையும் சில வன்முறைகள் இருக்குது, கலைத்துறையிலையும் சில ஆபாசங்கள் இருக்குது, கலைத்துறையிலையும் அத்துமீறல்கள் இருக்குது, கலைத்துறையிலையும் அந்த கலைத்துறை சார்ந்த பிரச்சனை இருக்குது. இதுக்கெல்லாம் விஜய் குரல் திறந்ததில்லை. கண்டிப்பாக. அவராட்டு அவர் வேலையாட்டு போயின்னு இருப்பார் இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. வேறு எதிலும் தலையிட மாட்டார். கலைத்துறையில் இதுவரையும் தலையிட்டு தான் நான் பார்த்ததில்லை. இந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் வந்ததில்லை. எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் அவர் வந்து குரல் கொடுத்ததில்லை. யார் கஷ்டப்பட்டாலும் வந்து பார்க்குறதில்ல. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது இப்போ ஒரு கட்சி தலைவராக இருக்கிறாரு. இதெல்லாம் முன்னாலேயும் செஞ்சுட்டு வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் மாசாக இருக்கும். இனிமேலாவது செய்யணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. எம்ஜிஆர் மாதிரி கலைத்துறையில் அப்படி நடந்து செயல்பட்டு நீங்கள் அரசியல் வந்திருந்தால் வரவேற்கலாம். கண்டிப்பாக. ஆனால் இருக்கக்கூடிய கலைத்துறையிலேயே உங்களால் செய்ய முடியலன்னா நீங்கள் எப்படி நாட்டு மக்களுக்கு செய்வீங்கன்னு கேட்குறீங்க. கரெக்டாக? ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் தான் வந்து இளைய தளபதி, நான் வந்து அமித்ஷா. நான் ஏற்கனவே ரஜினிகாந்தை வந்து கூப்பிடுறேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களே நீங்கள் அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன். அவர் வரேன்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டார். இப்போ தமிழகத்தில் நான் ஆட்சி பிடிக்கணும், சீமானை வச்சு முயற்சி பண்ணேன். சீமானும் வந்து நடுநிலைவாதி மாதிரி கொஞ்சம் பண்ணுறாரு. அப்புறம் அந்த பத்திரிக்கார முக்தார் இருக்குல்ல, முக்தார், அவன் வந்து ஆப்பு வச்சுட்டான். வண்டவாளம் தண்டவாளத்தில் வந்துச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ எனக்கு ரஜினிகாந்தை கொண்டு வந்த வேலைக்காகல, சீமானை கொண்டு வந்த வேலைக்காகல, அடுத்த ஆப்ஷன் பவர்சரை கொண்டு வர வேண்டியதானே. இருங்க வரேன். அடுத்த ஆப்ஷன் ரஜினிகாந்துக்கு ஏற்ற மாதிரி யார் இருக்காங்க? நம்ம தம்பி விஜய் இருக்காரு. விஜய் இருக்கிறாரு. இப்போ நான் விஜயை கேட்பேனா பவர்ஸ்டாரை கேட்பேனா? விஜய் தான் கேட்பேன். ஆமாம். நீங்கள் அமித்ஷா, நான் நடிகர் விஜய். நீங்கள் ரஜினிகாந்தை ட்ரை பண்ணீங்க, முடியல. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா விஜய் நான் இருக்கிறேன். இப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? புத்திசாலியாக இருந்தா ரஜினி வரல, அடுத்த ஆப்ஷன் யாரை பண்ணுவீங்க? என்ன தானே பயன்படுத்துவீங்க. ஆமாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னை கூப்பிடுவீங்க. ஆமாம் சார். அரசியலுக்கு வான்னு கூப்பிடுவீங்க. எப்படி கூப்பிடுவீங்க சொல்லு தலைவரே? தம்பி வாப்பா அரசியல் வந்து இப்போ இது பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லுவேன். நான் பின்னாடி உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன். நான் என்ன சொல்லுவேன்? போயா, நான் வந்து ஏற்கனவே படத்தில் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கிறேன், இளைய தளபதியாக இருக்கிறேன், ஒரு படத்துக்கு 300 கோடி 500 கோடி வாங்குறேன். இதெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் வரணும்? நான் என்ன பைத்தியக்காரனா? நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? நான் என்ன அடி முட்டாளா? நான் படத்திலே டாப்பில் இருக்கிறேன், நிம்மதியாக வாழ்ந்துருக்கிறேன், பேர் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன மாதிரி நான் வந்து அரசியலுக்கு வரணும்? கேட்பேனா கேட்க மாட்டேனா? கண்டிப்பாக. என்கிட்ட பேர் இருக்குது, புகழ் இருக்குது, ரசிகர்கள் இருக்குது, எல்லாமே இருக்கிறாங்க. என்ன மாதிரி நான் அரசியலுக்கு வரணும்? எனக்கு தேவையே இல்லையே. நான் எல்லா சமுதாய மக்களுக்கும், எல்லா சமூக மக்களுக்கும், இந்த நாட்டு தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகத்திலே நான் ரசிக்கக்கூடிய அளவுக்கு நான் உயர்ந்திருக்கிறேன். இதெல்லாம் இழந்துட்டு நான் அரசியலுக்கு வரணுமா? அரசியல் சாக்கடைக்கு வரணுமான்னு நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? கண்டிப்பாக நான் கேட்பேன். அப்போ நீங்கள் என்னை சமாதானம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அப்படி பேச முடியாது தலைவர். இல்லை தலைவர், இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தம்பி ஒரு படத்துக்கு 300 கோடியா உனக்கு 3 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? அது அப்படியே 5 மடங்காக தரேன் அப்படி சொன்னதானே நான் கேட்பேன். கண்டிப்பாக. இப்போ என்ன சொல்லுங்க? நீங்கள் சொல்லுங்கள் தம்பி. கொண்டு இந்த திரையுலகத்தில் இல்லை தலைவர், ட்ராமா வேணாம். இந்த ட்ராமாவே சரியில்லை, இது சீரியஸாக போயிட்டு இருக்கு, வேணாம். இது வந்து மேலே எங்கேயோ போகுது, வேணாம், விட்டுருங்க. சரி விடுங்க. இப்போ நீங்கள் வந்து அமித்ஷா, ஏன்பா உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு பணம் தானே. ஒரு படத்துக்கு 300 கோடி கணக்கு வச்சுக்கோ. 3 வருஷத்துக்கு எத்தனை படம் நடிப்பேன்? அது அப்படியே நான் உனக்கு 5 மடங்கு 10 மடங்கு எக்ஸ்ட்ரா தரேன் உனக்கு. நீ படத்தில் நடிக்கவும் தேவையில்லை, நோவாமல் நீ நிங்கு தின்னலாம், நீ அமைதியாக இரு, நீ அரசியலுக்கு மட்டுமா, பின்னாடி நான் நிற்கிறேன், நீ முதலமைச்சர் ஆகிடலாம். நான் கேட்குறேன், தயவுசெய்து இந்த இடத்து இந்த சப்ஜெக்டை விட்டுருங்கிறேன். இப்போ நீங்கள் அமித்ஷா நான் விஜய்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை வரும். நாளைக்கு ஏதாவது வந்து ரைடு, ஈடி ரைடு, அந்த ரைடு வரும். அதனால் 1000 பிரச்சனை இருக்குது. அதனால தான் காப்பாற்றுவீங்களா? சத்தியமாக காப்பாற்றுறேன்.
ஐடியில் காப்பாற்றுவீங்களா? சத்தியமாக காப்பாற்றுறேன். வாக்கு மாறக்கூடாது. சரி, இப்போ நீங்கள் அமித்ஷா சொல்கிறீங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதெல்லாம் முடியாது, நான்லாம் வரமாட்டேன் அரசியலுக்கெல்லாம். நான் சொகுசாக வாழ்ந்துட்டேன், கார் பங்களான்னு, என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறேன். அப்போது நான் யார்? விஜய். நீங்கள் தான் அமித்ஷா, நான் விஜய். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் என்ன பண்ணுறேன்? சார் அதெல்லாம் வேலைக்கு ஆகும் சார், நான் வரல சார் அரசியலுக்கெல்லாம். எனக்கு திமுகவும் நெருக்கம் தான், எங்கள் அப்பா திமுகவில் இருந்தவர். ஆமாம் சார். நான்லாம் திமுகலாம் திராவிட கட்சி எதிர்க்க மாட்டேன், நான் வரமாட்டேன் சார்ன்றேன். அப்போ உங்களுக்கு கோவம் வருது. ஆமாம். அப்போ என்ன சொல்கிறீங்க? டேய் மரியாதையை கூப்பிட்டா வரமாட்டேன்றியா? உனக்கு பணம் தரேன்னு சொன்னாலும் வரமாட்டேன்றியா? ஈடி ரைடு உள்ளே போட்டேன்னா தூக்கி உள்ளே போட்டான்னு தெரிஞ்சு போயிடும் உனக்கு. போட்ட மரியாதை கொடுத்து கூப்பிட்டா வரமாட்டேன்ற நீ என்னை பகைச்சிட்டு தமிழகத்தில் இருக்க முடியுமா? வாழ்ந்துட முடியுமா? அங்கங்கே பார்த்தல ஈடி ரைடு உன் மொத்தம் சொத்தும் போயிடும் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லிடுறீங்க. யாரு? அமித்ஷா. இப்போ நான் விஜய் என்ன பண்ணுறேன்? நான் என்ன தான் பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள்? ஒன்றும் பண்ண முடியாது. அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னாலும் விட மாட்டேன்றீங்க, பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க வரமாட்டேன்றேன், இப்போ ஈடு ரைடுன்றீங்க. இப்போது என்னுடைய இடத்துல இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவேன்? யோசிச்சு சரி வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆமாம். அதெல்லாம் நடந்தால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். செகண்ட் ஆப்ஷன் பணம் தரேன்னு சொன்னீங்க, அதுவும் முடியாதுன்ட்டேன். மூணாவது ஈடி ரைடு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவீங்க? அதனால் இப்போ என்னென்னா வேறு வழி இல்லை. யாருக்கு? நடிகர் விஜய்க்கு. ஆமாம். அமித்ஷா சொல்லிட்டாரு இதெல்லாம் இருக்குது பிரச்சனைன்னு. உங்களை மீறி நான் எதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அவ்வளோ. மறுபடியும் சினிமாவில் நடிக்க முடியுமா? நடிக்க முடியாது. நான் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும், உங்கள் பேச்சு கேட்டு தான் ஆகணும், எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ. கண்டிப்பாக. இப்போது நான் அமித்ஷா, நீங்கள் பவர் ஸ்டார், நீங்கள் அரசியல் களத்துக்கு வரணும், நீங்கள் வந்து திமுக திராவிட கட்சியை முற்றிலுமாக அகற்றணும், நம்முடைய இந்துத்துவ கொள்கை இங்கே வந்து முன்னிலைப்படுத்தணும், இங்கே தடம் பதிக்கணும், அதனால் நீங்கள் வந்துட்டு அரசியலுக்கு வரணும்னு நான் கூப்பிட்றேன். அந்த வேலைக்கே நான் வரமாட்டேன். திராவிட கட்சி அழிக்கணும் அந்த எண்ணமே இல்லை, அதெல்லாம் அழியாத கட்சி. திராவிட கட்சி அழிக்கணும், திமுக அழிக்கணும் சொல்லி எனக்கு கூப்பிடாதீங்க. நான் அந்த அளவு கேடு கெட்டவன், வெக்க கெட்டவன், மானம் கெட்டவன் இல்லை. நான் இனதுரோகி இல்லை. இந்த மண்ணின் மக்களுக்காகவும் இந்த மண்ணிற்காகவும் நான் உழைக்கிறேன். கண்டிப்பாக. அதுக்காக நான் வரேன் அரசியலுக்கு. ஆனால் திராவிட கட்சி அழிக்கணும், திமுக அழிக்கணும், அதெல்லாம் எனக்கு கூப்பிடாதீங்க. நான் அந்த மாதிரி மானம் கெட்டவன் இல்லை, வெக்கம் கெட்டவன் இல்லை, நான் சீமானும் இல்லை, நான் பவர் ஸ்டார். சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? கண்டிப்பா. இந்த வேலைலாம் சீமான்ட்ட வச்சுக்கோங்க, என்கிட்ட வச்சுக்காதீங்க. சீட்டிங் பண்ற நாய் அது. அந்த நாயை பத்தி இப்போ பேச வேணாம். இப்போ நான் அமித்ஷா, நீங்க பவர் ஸ்டார். இப்போ நான் சொல்றேன் பவர் ஸ்டார், மரியாதை கூப்பிட்டு பார்த்தேன், வரமாட்டேன்றேன். உனக்கு எவ்வளோ சம்பளம்? ஒரு படத்தில் எவ்வளோ சம்பாதிப்பேன்? ஒரு படத்தில் உயர்ந்தா ஒரு 100-150 கோடி சம்பாதிப்பேன். அந்த 100-150 கோடி 5 வருஷத்துக்கு 5 மடங்கா நான் தரேன். இப்போ நீ அரசியலுக்கு வந்துரு, திராவிட கட்சியை ஒழிச்சிடலாம், திமுக ஒழிச்சிடலாம், அதிமுக ஒழிச்சிடலாம். நீ வந்துரு, உனக்கு பணத்துக்கு பணமும் கிடைக்கும், நோவாமல் நுங்கு தில்லாம். நீ அரசியலுக்கு வந்துரு, நான் கூப்பிடுறேன். இப்போ என்ன பண்ணுவீங்க? அப்படி வேணாம், அப்படி ஒரு பணம் எனக்கு தேவையில்லை, அப்படி அரசியல் எனக்கு வேணாம், என்னை ஆளை விடுங்க சாமி அப்படி சொல்லுவீங்க. ஆமாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? பவர் ஸ்டார், உனக்கு மரியாதை கொடுத்து கூப்பிட்டேன், வரமாட்டேன்ட்டேன். பணம் கொடுத்து கூப்பிட்டேன், வரமாட்டேன்ட்டேன். இப்போ என்ன பண்ணுவேன்? நான் சொன்ன மாதிரி நீ வரலன்னா உனக்கு ஈடி ரைடு கொடுப்பேன், உன்னோட சொத்துக்கு எல்லாமே கணக்கு கேட்பேன், மகனை நீ காலி ஆகிடுவேன், உனக்கு படத்தில் வாய்ப்பு இல்லாத மாதிரி பண்ணிவிடுவேன், டோட்டலாக நீ அழிஞ்சு போயிடுவேன். இப்போ சொல்லு, வரையா இல்லையா அரசியலுக்கு? வர முடியாது. செத்து போயிடுவேன். செத்து போகிறேன்ற ஒரு தடவை தானே சாக போகிறேன். செத்தாலும் பரவாயில்ல, இந்த மண்ணுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், திராவிட கட்சிகள் துரோகம் செய்ய மாட்டேன், சத்தியமாக செய்ய மாட்டேன். என்ன பவர் ஸ்டார் இவ்வளோ மண்ணின் மைந்தனாக இருக்கீங்க? கை கொடுங்க பவர் ஸ்டார். உங்களை விலைக்கே வாங்க முடியாது போல இருக்கு. கண்டிப்பாக. மிரட்டாலும் உருட்டாலும் போக மாட்டேன். அப்போ நீங்கள் தெளிவாக சொல்லுவீங்கல்ல? கண்டிப்பாக. நான் வந்து ஒரு பேட்டிக்காவோ இல்லை உங்களுக்காக சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி பணம் தேவையில்லை, அது வாங்கி நம்ம சத்தியமா தர ஒருத்தர் அழிச்சு ஒருத்தர் முன்னுக்கு வர அந்த எண்ணமே எனக்கு இல்லை. திமுக அழிக்கணும் வானாலும் நீங்கள் வரமாட்டீங்க. கண்டிப்பா. பணம் தர உனக்கு 5 மடங்கா தரனாலும் நீங்கள் வரமாட்டீங்க. தேவையில்லை. அதுக்கு ஒரு கட்சியில் உண்மையாக இருந்தால் அவங்க எனக்கு செய்வாங்க, நல்லது கெட்டதெல்லாம். உனக்கு ஈடு ரைடு வரும், அதெல்லாம் வரும், மிரட்டாலும் நீங்கள் வரமாட்டீங்க. எந்த ரைடு வந்தாலும் நான் பார்த்துப்பேன். உயிர் போயிடுன்னு சொன்னாலும் சந்தோஷமா ஏற்றுக்குவேன். போனால் மயிராச்சு விட்டுருவீங்க. ஆமாம் ஆமாம். அப்போ நீங்கள் தெளிவாக சொல்லுவீங்க, ஜி இந்த பாருங்க, நான் விஜய் இல்லை, சீமான் இல்லை, நான் பவர் ஸ்டார். நேருக்கு நேரம் துப்பாக்கி எடுத்து காட்டி சுட்டா கூட அந்த இடத்துல செத்துருவேன். நான் அந்த மாதிரி மானம் கட்ட எச்சக்கல நாய் நான் இல்லை, நான் வெக்கம் கட்டவன் இல்லை, நான் மானஸ்தேன். கண்டிப்பா. எனக்கு சூடு சொரணம் இருக்கு. இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் நான் துரோகம் செய்ய மாட்டேன். கண்டிப்பா செய்ய மாட்டேன். இப்போ பிரதான வாக்குமூலம் மாதிரி என்று வாங்கிட்டு நான் சீமான் மாதிரி விஜய் மாதிரி பச்சோந்தி இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாம் கண்டிப்பா. ஜி நீங்கள் கிளம்புங்க ஜி, உங்கள் வேலை எங்களை காமிக்காதீங்க, நீங்கள் தயவுசெய்து கிளம்புங்க, உங்கள் உருட்டல் மட்டும் நான் விட மாட்டேன். கண்டிப்பா சொல்லுவீங்களா? சொல்லிடுவேன், உண்மையை சொல்லிடுவேன். இதில் என்ன இருக்கு? மானம் கட்டவங்க, வெக்கம் கட்டவங்க திருந்தணும். பாருங்க எப்படி இருக்கிறாங்க. யார் என்ன கேட்குறீங்களா? உங்களில் தலைவர் வெக்கம் கட்டவங்க சொல்கிறேன். இந்த மாதிரி அதிகார வர்க்கத்துக்கு அடிப்பணிஞ்சு சொந்த மண்ணுக்கும் மண்ணின் மைந்தர்களுக்கும் இந்த மக்களுக்கும் துரோகம் செய்யணும்னு நினைக்கிறாங்களே, கண்டிப்பாக அந்த அயோக்கியங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக திசை தெரியாமல் போயிடுவாங்க. சும்மா
சும்மா கத்தலாம் மன்னராட்சி மயிராட்சின்னு அப்புறம் போயிடலாம். சும்மா மேடையில் கத்திக்க வேண்டியதான், ரசிகர் முன்னால் கத்திக்க வேண்டியதான். மற்றபடி நான் அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. திமுகவை அழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னு சொன்னவெல்லாம் மண்ணோட மண்ணாக போயிட்டான். எவனுமே எதிர்த்து நின்னதாக சரித்திரம் இல்லை. உங்களுக்கு என்ன திமுக மேலே பற்றுன்னா ஒரு பாசம். அதாவது என்ன இல்லை, நீங்கள் ஏற்கனவே பிஜேபியில் இருந்தீங்க, அப்படிப்பட்ட நீங்கள் இப்போ திடீர்னு திமுக ஆதரவாக பேசுகிறீங்க. அதாவது பிஜேபியில் இருந்தேன்னா அதில் வந்து எனக்கு வந்து சரி விடுங்க அந்த சாக்கடை நமக்கு எதுக்கு. எப்படி திமுக மேலே பற்று உங்களுக்கு? திமுக மேலே பற்றுனா அவங்க நடக்கிற ஆட்சி முறை, அவங்க அணுகுமுறை, மக்கள் செய்ய வேண்டிய நல்ல திட்டங்கள், இதெல்லாம் நான் பார்க்கும்போது சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அது ஆக்கப்பூர்வமாக நான் அனுபவிச்சிருக்கிறேன். எப்படி சொல்லி நான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆன உடனே எனக்கு எந்த ஹாஸ்பிட்டலில்? இங்கே கிண்டியில் கலைஞர் ஹாஸ்பிட்டல், அது இப்போ புதுசாக கட்டினது, சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் ஒரு மா சுப்பிரமணியம் சார். அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன், சார் இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல், அப்படியே சரி இருங்க அந்த ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி உடனே டீனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி உடனே டாக்டர்லாம் வந்து பார்த்து ரொம்ப பிரமாதமாக 2 நாள் இருந்தாலும் நல்லா பார்த்தாங்க. சரி, நீங்கள் இவ்வளோ சம்பாரிச்சிங்களே, எதுக்கு போய் ஜிஹெச்சில் போய் அட்மிட் ஆகுனீங்க? எங்கள் ட்ரீட்மெண்ட் நல்லா இருந்தாங்க போனேன். இந்த ஆஸ்பத்திரியில் ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி, ராஜீவ்காந்தி இருந்தால் எந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் இப்போ உள்ள அரசாங்கம் ஹாஸ்பிட்டலில் நல்லா பக்காவாக பண்ணுறாங்க. அதில் எந்த குறைபாடு நானும் இல்லை, யார் போனாலும் சரி. அந்த மாதிரி திமுக ஆட்சியில் நிறையா விஷயங்கள் நல்லது நடக்குது. அதெல்லாம் வெளியே சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. சும்மா மைக்கை பிடிச்சிக்கிட்டு திமுக ஆட்சி ஒழியணும், எதுக்குப்பா ஒழியணும், நல்லது செய்யறதுக்கா ஒழியணும் சொல்லுங்கள். அது பாராட்டுருங்க. ஒரு மனிதனாக இருந்தால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சிஎம் ஓட்டு போட்டு அவர் சிஎம் ஆக்கியிருக்கோம், அவர் நல்லது பண்ணுறாரு. அதை விட்டு ஒழிய ஆட்சியை காட்டுன்னு மன்னர் ஆட்சி 4 வருஷம் முடிஞ்சு இப்போ 5ஆவது வருஷம் ஆரம்பிக்குது. இது அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி நீ சொல்லணும்ல, இப்போ வந்து சொல்லி என்ன பண்ண? 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருந்துச்சு, அப்போ வாய் திறந்துருக்கலாம்ல. அப்போ என்ன பண்ண தெரியுமா? விஜயோட அப்பா எடப்பாடி வந்து எனக்கு அப்பா மாறினாரு. யாருக்கு? அவங்க அப்பாவுக்கு அப்பா, அவன் எடப்பாடி. இப்போ இவர் இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சு இப்படி கத்துறீங்களே, அன்னைக்கு அம்மா இருக்கும்போது கட்சி நீ ஆரம்பிச்சிருக்கலாம்ல. என்ன பண்ணிருப்பாங்க அம்மா? அப்போ சொல்ல வேண்டியதானே, ஆட்சி ஆட்டுவோம், இப்போ ஆட்சி துரத்து அப்படி அடிச்சிருப்பாங்க. ஆமாம், அப்போ சொல்லலாம்ல. அப்போ சொல்ல தைரியம் இல்லைல்ல, இப்போ மட்டும் தைரியம் இருக்குல்ல. இப்போ யார் சொல்லி கொடுத்தா? எல்லாம் மக்கள் பார்ப்பாங்க. அவர் திருத்தினா திருத்திக்கிறாரு, திருத்தலைன்னா விட்டுருங்க. அது அரசாங்கம் என்ன திருந்துனா குட்டிச்சோரா போட்டோம். ஆமாம், திருந்தாத உள்ளங்கள் இருந்து என்ன லாபம்? சாப்பிட்டோன்றீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன் நிறைய பேர் எல்லாருமே திமுக அடிக்கணும்னு நினைக்கிறாங்க? என்ன காரணம்? பொறாம. அதிமுக பற்றி யாரும் சொல்றதில்லை. பொறாம. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறாரு. கலைஞர் தாங்க பெண்களுக்கு முதல் உரிமை வாங்கி கொடுத்தவர். விதவைகளுக்கு மறுமண திட்டத்தை ஆரம்பிச்சாரு. பெண்களுக்கு பத்திரத்தில் உரிமை கொடுத்தாரு, சொத்துரிமை கொடுத்தாரு. எல்லா இதுவும் பெண்களுக்கு அவங்க தானங்க செஞ்சாங்க. நம்ம நடிகர் ஜோசப் விஜயா வந்து எழுதி கொடுத்தாரு. இப்போ வந்துட்டு சும்மா என்னென்னத்தையும் பேசிட்டு இருக்காருங்க. இதெல்லாம் வரலாறு தெரியணுங்க. ஒரு கட்சியை பற்றி பேசினா அவங்க வரலாறு என்ன, அவங்க என்ன செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க, இந்த கட்சி யார் வளர்த்தா, எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க, எத்தனை பேர் குண்டடிப்பட்டு செத்துருப்பாங்க. சொல்லுங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை உருவாக்குனா விளையாட்டாங்க. ஈஸியாக சொல்கிறாருங்க. அதுதாங்க எனக்கு பெரிய ஆதங்கமாக இருக்குது. வருத்தப்படுறீங்க? சொல்கிறேங்க, ரொம்ப வருத்தப்படுறேங்க. இதே இந்த கட்சியை சொல்கிறீங்க, ஏடிஎம்கே சொல்லு, ஒழிச்சிருவேன் அழிச்சிருவேன்னு அது சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அது ஏன் அப்படி? ஏன்னா ஏடிஎம்கே தாய் இல்லாத பிள்ளைங்க, அதனால் அதை வந்து அவர் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆமாம், அந்த பிள்ளைங்கள ஆதரவு யாரும் இல்லைங்க. ஒரு குடும்பத்தில் வர்றவங்க வாரிசு அவங்க தாங்க வரணும். எனக்கு என்னன்னா, இந்த வாரிசு அரசியல் எதிர்க்கிறாங்களே, அதில் எவனாவது ஒருத்தன் என் குடும்பத்திலேருந்து என் கட்சியில் எவனா வரமாட்டான்னு சொல்ல மாட்டேன்றான். புரியுதுங்களா? கண்டிப்பாக. வாரிசு எதுக்குற மன்னராட்சி மண்ணாங்கட்டி ஆட்சின்றான். எவனாவது ஒருத்தன் என் கட்சியில் எனக்கு அப்புறம் என் கட்சிக்காரன் தான் இருப்பான், தவிர என் பொண்டாட்டி பிள்ளைங்க வரமாட்டாங்கன்னு சொல்கிறான். பார்த்தீங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்கல்ல. எப்படி சொல்லுவான்? இந்த விஜய் எடுத்துங்க, ஒரு பையன் இந்த சினிமாவில் டைரக்ட் பண்ணுறாரு. விஜயோடைய அப்பா இயக்குனராக இருந்தார், தான் பையனை நடிகன் ஆக்குனாரு. இப்போ விஜய் நடிகராக இருக்கிறாரு, தான் பையனை இயக்குனர் ஆக்குறாரு. அப்படி இருக்கும்போது கருணாநிதி தன்னுடைய மகன் ஸ்டாலினை அரசியல்வாதி ஆக்குறதும், ஸ்டாலின் தன் மகனை அரசியல்வாதி ஆக்குறதும், அரசியல பங்கேற்பது என்ன தப்பு இருக்கு? தப்பே இல்லைங்க. மக்களுக்கெல்லாம் தெரியுங்க. அப்படி தெரிஞ்ச ஏங்க ஓட்டு போடுறாங்க? இன்னொன்று, இந்த திராவிட கட்சிகள் வந்த பிறகு என்ன பண்ணாங்க, இந்த லாட்டரி டிக்கெட்டை ஒழிச்சாங்க. ஆமாம், தெரியுங்களா? தெரியும். எத்தனை பேர் இருந்தாங்க? குடும்பத்தை காப்பாற்றிருக்காங்கல்ல. இப்போ லாட்டரி வந்து எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கும். அந்த லாட்டரி டிக்கெட்டுடைய தொழிலதிபர் தான் யாரு? ஆதவ அர்ஜுனா. இப்போ விஜய் கூட இருக்கிறாருல. ஆமாம் ஆமாம் ஆமாம். லாட்டரி டிக்கெட் தான். ஆமாம், பார்த்தீங்களா? பிளாக் டிக்கெட்டும் லாட்டரி டிக்கெட்டும் சேர்ந்து கூத்தடிக்குதுங்க. திராவிடத்தை ஒழிக்கிறோன்றாங்க. மன்னராட்சி ஒழிப்போன்றாங்க. இவர் யாரு? ஆதவ அர்ஜுனா யாரு? அவங்க மாமனார் யாரு? வாரிசு தானே. அந்த வரலாறுலாம் தெரியும் தலைவர், எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாமல் இல்லை. நமக்கு எனக்கு குறி வந்து வேற யாருமே இல்லை, தம்பி விஜய் தான். மற்றவங்க பற்றி விடுங்க. அவங்க இந்த கட்சியில் இருப்பாங்க, அந்த கட்சியில் இருப்பாங்க, அப்புறம் அவங்க புதுசாக ஆரம்பிப்பாங்க, அப்படியே போயிடுவாங்க. கேரளா பக்கம் ஓடி போயிடுவாங்க, இங்கிட்டலாம் இருக்க மாட்டாங்க. விஜய் தான் நமக்கு மெயின். அவரு வந்து இந்த மாதிரி பேசக்கூடாதுதான் என்னுடைய குறிக்கோள். சின்ன பையன் ஸ்டாலின் முன்னாடி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, எவ்வளோ திமுரு, எவ்வளோ ஆணவம் பார்த்தியா? இந்த திமுக ஆட்சியில் நீ பலன் பெறவே இல்லையா? ஏன் உங்கள் அப்பா பலன் பெறவே இல்லையா?
அதாவது அதில் எந்த ஆதாயம் நீங்கள் அடைய இல்லையா? அதாவது சன் டிவி தான் அவர் வளர்த்தது. விஜய் படம் எத்தனை படம் ரிலீஸ் பண்ணாங்க, எத்தனை படம் அவர் தயாரிச்சாங்க, வளர்ந்த இடத்த மறக்கூடாதுல்ல. பாவம் விஜயோட அப்பா ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறாரு. அவர் கூட ஏமாந்துட்டார். அப்போ நீங்கள் சீரியஸாக தான் விஜய் எதிர்க்கிறீங்க? கண்டிப்பாக. இப்போ நம்ம முதல்வர் வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு, அதர் ஸ்டேட்டுக்காரர் என்ன நினைப்பான்? கட்சியை செலவழித்து ஆரம்பிச்சிட்டாரு, உருவாக்கிட்டாரு, ஒரு அங்கீகாரம் கிடச்சிருச்சு. அவர் களத்தில் வந்து இறங்கி அரசியல் கட்சினா என்ன, இந்த கட்சியை வளர்க்குனா எவ்வளோ கஷ்டப்படுறோம், இந்த ஆட்சியை பிடிக்கினா எப்படி சிரமப்படணும், இரவு போல் பார்த்து கஷ்டப்படணும் சார். அவர் அந்த கஷ்டத்தில் தெரிஞ்சால் தான் சார் அடுத்து எடுத்து பேச மாட்டார். ஏன்னா இவங்கெல்லாம் நம்ம திராவிட இயக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, வீதி வீதியாக போயிருக்காங்க, இன்னமும் பண்ணியிருக்காங்க சார். அதெல்லாம் சொல்லணும்னா நம்ம வருஷக்கணக்காக லிஸ்ட்டு கொடுக்கணும். சிறைக்கு போயிருக்காங்க, ஆர்ப்பாட்டத்தில் பண்ணியிருக்காங்க, போராட்டம் பண்ணியிருக்காங்க, பல பேர் தீ குளிச்சிருக்காங்க. இவர் இன்னும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இன்னும் எதுவுமே நடத்தலை. சரிங்களா? எல்லாம் வீட்டுக்குள்ளேயே. இவரை வந்து களத்தில் இறக்குனா தான் மக்களுடைய கஷ்டம் நஷ்டம் அரசியல்னா மனசாட்சியெல்லாம் பேசுறீங்க. அவங்க அப்பா வந்து டைரக்டர், பெரிய டைரக்டர், சின்ன குழந்தைலேருந்து வசதியா இருந்தவர், லக்ஸுரியா வாழ்ந்தவர், கார் பங்களான்னு வாழ்ந்தவர், வசதியா வாழ்ந்த ஒரு குழந்தைய வந்துட்டு நீ ரோட்ல வா மக்களுக்காக நில்லாம் எப்படிங்க? அது முதல்ல அவரே நினைச்சாலும் உடம்பு தாங்குமா? உடம்பு ஏத்துக்குமா? எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும்? ஏசியம்ல உட்காருக்க கட்சி. ஏங்க உதயநிதி வராருன்னா அவங்க அப்பா வந்து அவங்க தாத்தா வந்து களத்தில் நின்றாரு, சிறைக்கு போனாரு, போராடினாரு, ஆர்ப்பாட்டம் பண்ணாரு, பல இன்னல் துன்பங்கள் அனுபவிச்சாரு. தாத்தா அனுபவிச்சது அவங்க அப்பா அனுபவிச்சாரு, அவங்க அப்பா அனுபவிச்சது உதயநிதியை பார்த்தாரு, அதனால களத்தில் வராரு. அவருக்கு தலையெழுத்து. விஜய்க்கு நான் தலையெழுத்தா? ஏங்க விஜய்க்கு நான் அவசியமா இதெல்லாம்? ஒரு நிமிஷங்க. அவர் சும்மா கையாட்டுவாரு, ஓட்டு போடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க சார். விஜய்க்கு எல்லாம் தெரியும். மக்கள் வந்துட்டு பைத்தியக்காரங்க, நம்ம சினிமா நடிச்சோம் ஏத்துக்குவாங்க, நம்ம ஓட்டு போடுவாங்க, எல்லாம் தெரியும். நீங்க ஒன்னும் திசை திருப்பாதீங்க. அவெல்லாம் களத்துல வரமாட்டாரு. ஏங்க ஒரு சொல்ற கேளுங்க. விஜயோட நம்ம உதயநிதி என்ன கஷ்டப்பட்டாரு, குழந்தையிலிருந்து செல்ல செழிப்புல வளர்ந்த மனுஷங்க வாழ்ந்தாருங்க. அவங்க அப்பா கஷ்டப்பட்டாரு, சிறைக்கு போனதெல்லாம் பாத்துக்கிறாரு, அவங்க கட்சியில கஷ்டப்பட்டதெல்லாம் பாத்துக்கிறாரு. விஜய் அப்படியே பார்த்தாரு. அவர் பார்த்ததெல்லாம் நடிகைங்க, அவர் பார்த்ததெல்லாம் லக்ஸுரி வாழ்க்கை, கார் பங்களான்னு. அப்புறம் கட்சி ஆரம்பிக்கிறீங்க. அப்படி வாழ்ந்தவர் வந்துட்டு நீங்க வந்து வீதிக்கு வா மக்களுக்காக போராடினா என்னங்க மனசாட்சி எல்லாம் பேசுறீங்க? எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறீங்க? கட்சி ஆரம்பிச்சா மக்கள் முட்டாளா இருக்காங்க, ஓட்டு போடுவாங்க, சும்மா கையாசப்பட்டு வந்தாரு. அது எப்படி போடுவாங்க? போடுவாங்க. இப்ப உள்ள மக்கள் முட்டாள் கிடையாது. நீங்க அப்படியே சொல்லாதீங்க. இந்தியாவிலே முட்டாள் மக்கள் தமிழர்கள் தான் இருக்காங்க. நடிகர் தப்பி போறது வேற எந்த மாநிலத்திலும் இல்ல. பேசக்கூடாது. விஜய்க்கு நான் தலையெழுத்தா? ஏங்க 300 கோடிக்கு மேல சம்பாதிக்கிறாருங்க. சும்மா உயிர் எடுத்துருக்கீங்க. வந்து விஜய் வீதிக்கு வான்னு என்னத்த விளையாடுறீங்க எல்லாரும்? அதான் வர முடியாது போங்க. இப்ப கூட என்ன பண்ணிட்டாரு, வீட்டுக்குள்ள வந்துட்டு நிறைய சிலை எல்லாம் வச்சுட்டாரு. அங்கேயே மாலை போடுவாரு. இனிமே பெரியாருக்கு நினைவு நாளா, பெரியாருக்கு பிறந்த நாளா, எம்ஜிஆருக்கு நினைவு நாளா, பிறந்த நாளா, யார் இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே மாலை போட்டுருவாரு. ஆபீஸ்க்குள்ளேயே அங்க சிலை ரெடியா இருக்கு. இனிமே எந்த சிலைக்கும் வெளியே வர மாட்டாரு. அவருக்கு வெயில் எல்லாம் ஆவாதுங்க. அவர் லக்ஸரியா வாழ்ந்துட்டாருங்க. அடுத்தது என்ன பண்ணுவாரு, யாரெல்லாம் செத்தாங்களோ சிலை இருக்கோ அவங்க சமாதியம் கட்டிடுவாரு. அதே மாதிரி சமாதியில மாலை போட்டு அங்கேயே பாத்துக்குவார். அவர் வீட்டை விட்டு எல்லாம் வெளியே வர மாட்டாருங்க. அவரால் முடியாதுங்க. ஏங்க இதெல்லாம் கற்பனை பண்ணாதீங்க, கற்பனையா பேசாதீங்க, உண்மையை பேசுங்க. ஏன் அப்படிதாங்க இப்போ அப்படிதாங்க மாலை போடுறாரு அவர் எல்லா போட்டோத்துக்கும். ஒரு கட்சி தலைவர் மக்கள் குறையில கேளுங்க, அரசியல்னா என்ன தெரிஞ்சுக்குங்க. இந்த வருஷம் 2026 விடுங்க, அடுத்து 31 வரணும்னு நினைக்கிறீங்க. இவர் வேற, இவர் தலைவலியா இருக்கு. மக்களே முட்டாளா இருக்கிறாங்கன்னா இப்ப நீங்க என்ன விஜய் வாழ்றீங்க? விஜய்க்கு எல்லாம் தெரியும், இந்த மக்களுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. இது முட்டாள் மக்களுங்க. சினிமால பார்த்தாங்களே, இப்ப விஜய் ரசிகர் இருக்காங்களே, விஜய் வந்து நாட்டுக்கு நல்லது செய்வார் சொல்றாங்களே, ரசிகர்கள் போராடுறாங்களே, விஜய் என்னைக்காவது நாட்டை பத்தி யோசிக்கிறாரா, மக்களை பத்தி யோசிக்கிறாரா, இல்ல எதை பத்தியாவது பேசிக்கிறாரா, ஏதாவது நல்ல கருத்து சொல்லிக்கிறாரா? பெரியாரை பத்தி, எம்ஜிஆரை பத்தி, காமராஜரை பத்தி பேசாரு, அந்த கருத்து எதுங்க படத்துல பேசிக்கிறாரா? என்னைக்காவது செயல்பட்டுக்கிறாரா? இல்ல ஏதாவது படத்துல கருத்து இருக்குமா? ஒரு மண்ணம் இருக்காது. ரசிகர்கள் இருப்பாங்க, முட்டாள் ரசிகர்கள் இருக்கும். விஜய் யாரும் அசைக்க முடியாது. ரசிகர்களா இருந்தாலும் மக்களா இருந்தாலும் எல்லாம் தெளிவானவங்க. எந்த ஆக்டர் கூட போகணும், எந்த ஆக்டர் வரணும் என்னங்க நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. விஜய் மாநாடு நடத்தினார்ல, 4-5 பேர் செத்தாங்க, விஜய் பார்க்கவே இல்லை. அப்ப கூட்டம் குறையல. என்னங்க பேசுறீங்க? இப்படி மாநாடு நடந்தா 4 பேர் சாகதான் செய்வாங்க. என்ன பேசுறீங்க? ஏங்க நான் சொல்ற கேளுங்க. விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவர் முதல்வர் ஆகிறார், அவ்வளவுதான். இந்த மக்களுக்கெல்லாம் வந்துட்டு அவர் ரோட்ல வரமாட்டாரு. நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணுமா, போராட்டம் பண்ணணுமா, அந்த கட்சிக்காரன் பண்ணுவாங்க. விஜய் வரமாட்டாரு. அதே மாதிரி எங்கன்னா இப்போ வந்து ஒரு இடத்துக்கு வரணுமா, போராட்டம் பண்ணணுமா, அவரோட ஏற்கனவே டைரக்டருங்க அந்த பவுன்சர்லாம் வந்து இடத்த பார்த்துருவாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, விஜய் கார்லேயே வருவார், ஏசியில் கார்லேயே வந்து கையாசிப்பார், வந்து 4 வார்த்தை பேசுவார், போயிடுவார். இது போதும் இந்த முட்டாள் மக்களுக்கு. ஐயோ இந்த மக்களுக்கு இது போதும். அந்த அளவுக்கு அறிவு இல்லைங்க இந்த மக்களுக்கு. நீங்க தமிழக மக்கள் என்ன நினைச்சீங்க? ஐயோ நீங்க பாட்டு பேசிட்டு இருக்காங்க சார். அவர் ரசிகராக இருந்தாலும் என் ரசிகராக இருந்தாலும் அறிவாளியா நானும் அப்படிதாங்க நினைச்சேன். ஆனால் விஜய் முட்டாளா நினைக்கிறாரு. அவர் நினைச்சா அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? அதுக்கு ஒரு மனிதனுக்காக எல்லாருமே அந்த மாதிரி சொல்லாதீங்க. அவர்லாம் முதலமைச்சர் ஆக முடியாது, எழுதி வச்சுங்க. நான் சொல்றேன், நம்ம முதல்வர் பதவி ஏற்கிறாரு, எனக்கு அழைப்பு வரும், இல்லை அந்த கட்சியில் இருப்பேன், நான் அவர் கூட போய் வாழ்த்து சொல்லுவேன். இதுதான் உண்மையான
நடக்கக்கூடிய விஷயம். பவர் ஸ்டார் நான் கேட்குறேன், இப்போ நானே விஜய் இடத்துல இருக்கிறேன், நான் நடிகர் விஜய் நினச்சிக்கங்க. இப்போ நானே சொல்கிறேன், இந்த மக்களுக்கு நான் நல்ல கருத்து சொல்ல, பெரியாரை பற்றி பேசல, எம்ஜிஆரை பற்றி பேசல, காமராஜரை பற்றி பேசல, எந்த தலைவர்களை பற்றி நான் பேசல, எந்த கருத்தும் நான் சொல்லல, எதுவுமே இந்த மக்களுக்கு நான் பண்ணல. சினிமாவில் நடிப்பேன், பாட்டில் தூக்குவேன், லிஃப்ட் முத்தம் கொடுப்பேன், ஆபாசமாக 2 ஆட்டம் போடுவேன், நடிகங்களை இடுப்பு கிள்வேன், ஏதாவது பண்ணிட்டு போயிடுவேன். இதை நம்பி வந்த கூட்டம் தானே இது. நான் படத்துக்கு படம் நடிப்பேன், பணம் சமாளிச்சு போவேன், ரசிகர்களுக்கு வந்து பேனர் கட்டுவான், பாலாபிஷேகம் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். முட்டாள் ரசிகர்கள் இவர் இருக்கிறதால இவர் வாழ முடியுது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுங்க. ஐயோ, உங்களுக்கு தெரியுங்களா? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. விஜய் இவ்வளவு பேசாருல, அவர் படத்தோட டிக்கெட் 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 போகுது. என்னைக்காவது விஜய் தட்டி கேட்டுக்கிறாரா? பசங்க பேனர் கட்டுறாங்களே, பாலாபிஷேகம் பண்றாங்களே, எத்தனை பேர் செத்துக்கிறாங்க, என்னைக்காவது விஜய் கண்டிச்சிருக்காரா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. அவரு வரணுங்க, நான் என்ன சொல்றேன், வராரு வராம போறாரு, அவர் டைரக்டா முதல்வர் ஆகணும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன வழி சொல்லுங்க? வராரு வராம போறாரு, அவர் இன்னும் பண்ணிட்டு போறாரு. என்னுடைய கருத்து, திராவிட இயக்கத்தை பற்றி, திமுக பற்றி குறை சொல்லக்கூடாது. இந்த தலைவரில் எந்த தலைவருமே அசிங்கமாக மரியாதைக்குமே பேசக்கூடாது. எதுக்கு இவரை மட்டும் தனிப்பட்ட மாதிரில பேசுகிறாரு? மற்ற தலைவர்லாம் பேச வேண்டியது தானே? இந்த கட்சி என்ன அப்படி என்னங்க பண்ணிச்சு இவருக்கு? ஏன்னா சோத்துல மணலி போட்டுச்சு. இவரும் தமிழ்நாட்டில் தானேங்க இருக்காரு. இதெல்லாம் தவறான கருத்துங்க, யோசிக்கணுங்க. நம்ம வச்சு நம்ம மேலே விழுந்த கதையாக இருக்குங்க. பார்க்கலாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்க்க வர மாட்டாரு. நான் எதிர்த்து நிற்கிறேன், திமுகவுக்கு ஆதரவாக பேசுவேன், ஓப்பனாகவே இந்த உங்ககிட்ட சொல்கிறேன்னே. செருப்பா லட்சியம் மாதிரி பேசுறீங்கப்பா. விஜயை எதிர்த்து நீங்கள் வரீங்க தெரிஞ்ச பிறக்கிறோம். இவர் அரசியல் களத்துக்கு வரணுமா? வேற மனுஷன் தூக்கு போட்டு சுற்றுவான். எதுக்கு சார் போட்டு அதாங்க நல்லா இருக்கும். ஏங்க திமுகலாம் அவர் மோத முடியாதுங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாததுங்க. இவர் நினைக்கிற இதெல்லாம் பகல் கனவு காண முடியாதுங்க. சரி தலைவரே, எப்படி வந்து உங்களுடைய பாடியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க? தலைமுடி அப்படியே கருப்பாக அப்படியே இருக்குது. ஏங்க இயற்கைங்க, நிறைய வந்து நீங்களும் நடிகர் விஜயும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க, தலைமுடியெல்லாம் அப்படியே கருப்பாக அடர்த்தியாக இருக்குது. ஏங்க அண்ணன் தம்பினா அப்படி தாங்க இருப்பாங்க. கேட்பாருங்க, கொள்கை வேணால் வேறு இருக்கலாம், ஆனால் எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குங்க. கேட்பாருங்க, கேட்ப மாதிரியா? நான் உங்களை சொல்ல பொதுவாக அப்படித்தான் இருப்பாங்க. இதெல்லாம் அந்த ராஜ்யத்துலன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன இருக்கு? கண்டிப்பாக இன்றைய நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக, அருமையாக, விளக்கமாக, துணிச்சலாக விளக்கம் அளித்துள்ளீர்கள். மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம். என்னை இந்த அளவுக்கு உட்கார வச்சு வாரம் வாங்கிட்டீங்க. வாரா? ஆமாம், ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பாருங்க, நீங்கள் எங்கேயோ போகிறீங்க. இந்த நிகழ்ச்சி அது உண்மைதான். கண்டிப்பாக உங்கள் வாக்கு பழிக்கணும். ரொம்ப சந்தோஷம். சரி நேர்களே, மீண்டும் அடுத்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.